ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது டிஜிட்டல் ஸ்லேட் குச்சி சேனல். இதில் நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஸ்டோக்ஸ் தியரம். ஆல்ரெடி காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் பற்றி பார்த்துருந்தோம். கிட்டத்தட்ட அதை மாதிரி தான் இருக்கும். அதில் உள்ள ஒரு சின்ன ஹிண்ட் இதில் ஆட் ஆகும். உங்களுக்கு ஈஸியாக நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டோக்ஸ் தியரம்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஓகேவா? திஸ் தியரம் கிவ்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லைன் இன்டெக்ரல் அண்ட் சர்ஃபேஸ் இன்டெக்ரல். ஆல்ரெடி நம்ம லைன் இன்டெக்ரல்னா என்ன, சர்ஃபேஸ் இன்டெக்ரல்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? ஜஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இஃப் எஸ் பி அண்ட் ஓப்பன் சர்ஃபேஸ் பவுண்டட் பை எ closed curve C and F vector is a continuous differentiable vector point function சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதை வச்சுதான் இந்த டெஃபினிஷனை வச்சுதான் இந்த ஃபார்ம் எழுதுறோம். ஓகேவா? closed curve C. ஓகேவா? F vector is dr equal to the integral S அந்த open surface bounded curl F. ஓகேவா? அப்படின்னா லைன் இன்டெக்ரல் curl F vector n cap ds. ஓகேவா? இது ஆல்ரெடி நம்ம காஸ் டைவர்ஜென்ஸ்ல பார்த்திருக்கோம். ds னா என்னது? இப்ப ds ஓட ஆன்சர் என்னவா இருக்கும்? இப்ப இதுல nங்கிறது n கேப்ங்கிறது x வச்சு வந்துச்சுன்னா ds dy ds dz இருக்கும். ஓகேவா? அதே இது y வச்சு வந்துச்சுன்னா dx dz இருக்கும். அதே z வச்சு வந்துச்சுன்னா dx dy இருக்கும். ஓகேவா? nல என்ன x கொடுத்தாங்கன்னா இதுல dy dz ஆகும். இங்க y கொடுத்தா dx dz ஆகும். z கொடுத்தா dx dy ஆகும். இங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட் உள்ள ரெண்டு வேரியபிள் தான் ds ஆ இருக்கும். ஓகேவா? இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சாதான் இது சம்ல அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சம்முக்கு டைரக்டா போயிடலாம். இது ஜஸ்ட் சொல்லியிருக்கேன். சம்ல அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்றேன். ஓகேவா? எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. வெரிஃபை ஸ்டோக்ஸ் தியரம் ஃபார் f vector equal to x squared plus y squared I cap or I vector. ஓகேவா? ரெண்டுமே சேம் தான். மைனஸ் 2xy j cap taken around the rectangle bounded by the lines x equal to plus or minus a, y equal to 0, y equal to b. ஓகேவா? இதுல என்ன கொடுத்திருக்காங்க? x and y ரெண்டு இது கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இதுல என்ன கொடுத்திருக்காங்க? ரெக்டாங்கிள் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இத வச்சு நம்ம ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல ஒரு டயகிராம் வரைஞ்சுக்குவோம். ஓகேவா? plus or minus a given x plus or minus a, y equal to 0, y equal to b. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இது x. ஓகேவா? இந்த x and y கொடுத்திருக்காங்களா? இது x, இது y. ஓகேவா? இப்ப x இந்த சென்டர்ல இருக்கிறத நம்ம 0ன்னு வச்சுக்குவோம். சரியா? உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? xல பிளஸ் அண்ட் மைனஸ். இந்த சைடு இருக்கிறது பிளஸ், இந்த சைடு இருக்கிறது மைனஸ். ஓகேவா? அப்ப பிளஸ் ஏனா இந்த இருக்கு, இதுதான் பிளஸ் ஏ. இந்த லைன் தான் பிளஸ் ஏ. ஓகேவா? இது மைனஸ் ஏ. மைனஸ் ஏங்கிறது இந்த லைன் மைனஸ் ஏ. ஓகேவா? y is equal to 0, y is equal to b. bங்கிறது இங்க உள்ள பாயிண்ட். இது bன்னு வச்சுக்கோங்க. அப்ப இத ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் கிடைக்கும். இதுதான் டயகிராம். ஓகேவா? இது a to 0, இது a and b. இது a மைனஸ் ஏ. இந்த சைடு இருக்கிறது மைனஸ் ஏ, இங்கிட்டு இருக்கிறது பிளஸ் ஏ. சோ இது மைனஸ் ஏபி, இது பிளஸ் ஏபி. இங்க a0, இங்க மைனஸ் a0. அவ்வளவுதான். இந்த 4 பாயிண்ட் வச்சுதான் நம்ம சம் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இதை வச்சு இந்த 4 பாயிண்ட் எழுத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது மைனஸ் எக்ஸ், இது பிளஸ் எக்ஸ். ஓகேவா? இது மைனஸ் ஒய், இது பிளஸ் ஒய். அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப பாப்போமா டைரக்டா? பை ஸ்டோக்ஸ் தியரம் இதுல என்ன கொடுத்திருக்காங்க? இன்டெகிரல் ஆஃப் க்ளோஸ்ட் லூப். ஓகேவா? இங்க கொடுத்திருக்கிறது படி க்ளோஸ்ட் லூப். இதுல நானா எடுத்துக்கிட்டேன் ABCD. ஓகேவா? ஒரு பாயிண்ட்ஸ், இங்க 4 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு இந்த டயகிராம் மூலமா கிடைச்சிருச்சு. ஓகேவா? அந்த 4 பாயிண்ட்ஸ்க்கு நான் ABCD நேம் கொடுத்துக்கிட்டேன். என்ன நேம்னாலும் நீங்க கொடுத்துக்கலாம். OABCன்னு கூட கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்ப பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் உள்ளது நான் எடுத்திருக்கேன் FDR. இந்த சிக்கு பதிலா என்ன கொடுத்திருக்கேன்? ABCD. 4 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்கனால 4 நேம் கொடுத்திருக்கேன். F vector dr equal to integral of ABCD curl F n cap dx. இதுதான் ஃபார்முலா. என்ன எழுதியிருக்கேன்? S க்கு பதிலாக ABCD எழுதியிருக்கேன், C க்கு பதிலாக ABCD நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்ப LHS ஃபர்ஸ்ட் இந்த சைடு உள்ளதை நம்ம எடுத்து பண்ண போறோம். இது ரெண்டே ஈக்குவல். LHS ஈக்குவல் டு RHS ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இப்ப பாருங்க, இன்டெகிரல் ஆஃப் க்ளோஸ்ட் லூப் ABCD F vector டாட் dr வெக்டர்னா என்ன? இன்டெகிரல் ஆஃப் ஃபர்ஸ்ட்
f vector dot dr vector வந்து ab ஒரு பாயிண்ட் ஓகேவா a to b அது வந்து ஒரு பாயிண்ட் அப்புறம் பிளஸ் இன்டகிரல் ஆஃப் f vector dr b to c வந்து ஒரு பாயிண்ட் அதுக்கடுத்து இன்டகிரல் ஆஃப் cd f vector c to d வந்து ஒரு பாயிண்ட் இன்டகிரல் ஆஃப் dA f dot dr vector இது வந்து ஒரு பாயிண்ட் ஆக்சுவலா 4 பாயிண்ட்ஸ் இப்படி இருக்குன்னா இந்த அதாவது ரெக்டாங்குலர் ஷேப்ல 4 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா இது வந்து ஏன்னு வச்சுக்கோங்க இது பின்னு வச்சுக்கோங்க அப்ப இது வந்து ஒரே ஒரு பாயிண்ட் இது பிசினா இது ஒரு பாயிண்ட் அதுக்கடுத்து இதையும் ஜாயின் பண்றது சிடி அதுக்கடுத்து டிஏ ஓகேவா அந்த கம்ப்ளீட் சர்ஃபேஸுக்கு உங்களுக்கு எத்தனை இது இருக்கும் 1 2 3 4 ஃபேஸ் இருக்கும் ஓகேவா 4 சைடு இருக்கும் சோ 4 தான் நம்ம பிரிச்சு பண்ண போறோம் ஓகேவா இப்ப பாருங்க அலாங் ஏபி ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா இந்த ஏபிங்கிறத நான் எடுக்க போறேன் ஃபர்ஸ்ட் என்னது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஓகேவா உங்களுக்கு சம்ல கொடுத்திருக்காங்க எக்ஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ஈக்குவல் டு ஏங்கிறது என்னது இந்த இருக்கு டயக்ராம் இந்த டயக்ராம்ல பாருங்க எக்ஸ் ஈக்குவல் டு ஏனா என்னது இதுதான் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஹெச்ல ஏ ஏ எக்ஸ் ஈக்குவல் டு ஏனா இந்த லைன் தான் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஓகேவா எக்ஸ் ஈக்குவல் டு ஏனா என்னது இதான் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்ப நீங்க ஏபினா இத ஏபின்னு வச்சுக்கோங்க இத பின்னு வச்சுக்கோங்க எக்ஸ் ஈக்குவல் டு ஏனா இதுதான் சோ நம்ம இந்த பாயிண்டையும் இந்த பாயிண்டையும் எடுத்து வச்சு நம்ம சம் பண்ண போறோம் அவ்வளவுதான் எக்ஸ் ஈக்குவல் டு ஏனா என்னது இந்த லைன் சோ இந்த 2 பாயிண்ட வச்சு நீங்க சம் பண்ண போறீங்க அவ்வளவுதான் அலாங் ஏபி எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஏவை வந்து நம்ம டிஎக்ஸா மாத்திக்கணும் டிஎக்ஸ்னா கான்ஸ்டன்ட் எக்ஸ வச்சு இதை டிஃபரன்சியேட் பண்ணும்போது என்ன ஆகும் கான்ஸ்டன்ட் வேல்யூ 0 ஆயிரும் அப்ப டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0 ஏன்னா டிஎக்ஸ்ங்கிறது நம்ம ஃபார்முலால அப்ளை பண்ண போறோம் சோ 0ங்கிறத கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க எக்ஸ் வந்து ஏ சம்ல கொடுத்திருக்காங்க டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0 பாயிண்ட்ஸ் ஆர் ஏ அண்ட் பி நம்ம எதை ஏ அண்ட் பி எடுக்கணும்னா இந்த சைடு அச்சுல உள்ள இந்த 2 பாயிண்ட்ஸ் தான் இதை ஏவாவும் இதை நம்ம பியாவும் எடுக்க போறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஏ ஈக்குவல் டு ஏ கமா 0 இங்க கொடுத்திருக்க ஏ கமா 0 பி வந்து ஏ கமா பி ஓகேவா ஏ கமா 0 டு ஏ கமா பி அவ்வளவுதான் இதை கண்டுபிடிச்சாச்சா இப்ப ஈஸியா பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் உள்ளது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் எடுக்க போறோம் இன்டகிரல் ஆஃப் ஏபி எஃப் வெக்டர் டாட் டிஆர் வெக்டர் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் ஏபி எஃப் வெக்டர் உங்களுக்கு சம்ல கொடுத்திருக்காங்க கிவன் சம்ல என்ன கொடுத்திருக்காங்களோ அதை அப்படியே எழுதுங்க இங்க கொடுத்திருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அதே எழுதுங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஐ கேப் மைனஸ் 2xy ஜே கேப் ஓகேவா எழுதிட்டு டாட் டிஆர்னா என்னது டிஎக்ஸ்ஐ ஓகேவா எக்ஸ் ஒய்ங்கிறது dxi கேப் பிளஸ் dy j கேப் பிளஸ் dz k கேப் ஓகேவா ஆர் வெக்டர் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் dr அப்படிங்கும்போது dxi dyj dyz ன்னு வரும் ஆர்னா இதான் dr ஓகேவா இப்ப இத ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ண போறோம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரிதான் கேப்னாலும் சரி வெக்டர் சிம்பிள் போட்டாலும் ஐ வெக்டர் டாட் ஐ வெக்டர்னாலும் அதோட ஆன்சர் 1 அதே ஐ கேப்னாலும் ஒண்ணுதான் ஐ வெக்டர்னாலும் ஒண்ணுதான் ஆன்சர் சோ இப்ப இத ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணுங்க ஐ அப்படிங்கும் போது என்ன ஆயிரும் 1 ஆயிரும் சோ உங்களுக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும் இந்த dxும் இந்த நம்பர் இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் இந்த இதை அப்படியே எழுதிக்கோங்க இன்டகிரல் ஆஃப் ஏபி எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கோங்க இந்த dx அப்படியே எழுதிக்கோங்க அதுக்கடுத்து இந்த ஐய வச்சு ஜே வந்து டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் 0 ஆயிரும் அடுத்து ஐய வச்சு கே டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் 0 ஆயிரும் சோ இந்த 2 டேர்ம் 0 ஆயிரும் அப்ப இந்த ஒரு டேர்ம் தான் வரும் ஐக்கு நெக்ஸ்ட் இந்த மைனஸ் சிம்பிளை போட்டுக்கோங்க இங்க ஜே டாட் ஐங்கும் போது 0 ஆயிரும் ஜே டாட் ஜேனா 1 சோ அப்ப இதை மட்டும் எடுத்துக்கலாம் மைனஸ் 2xy dy ஓகேவா அடுத்து ஜே டாட் கேனா 0 அடுத்து வேற எதுவும் இருக்காங்க ஒண்ணுமே இல்ல அவ்வளவுதான் இதோட முடிஞ்சிச்சு அப்ப இன்டகிரல் ஆஃப் ஏபி எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ் மைனஸ் 2xy dyன்னு உங்களுக்கு கிடைச்சிருச்சு ஓகேவா இப்ப இந்த ஏபி அப்படிங்கிறதுக்கு நம்ம இன்டகிரேஷன் போட போறோம் இன்டகிரல் ஆஃப் இதுல எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்ப இங்க உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துட்டாங்க இதுக்கு ஆப்போசிட்ல உள்ளதுதான் நீங்க எழுதணும் ஓகேவா எக்ஸ் ஈக்குவல் டு ஏங்கும் போது இந்த இருக்கு ஏ இந்த 2 பாயிண்ட் சேமா இருக்கு இந்த பாயிண்ட விட்டுட்டு இந்த பேலன்ஸ் உள்ள இந்த பாயிண்ட தான் நம்ம இன்டகிரேஷனா போடுவோம் ஓகேவா இப்ப இன்டகிரல் ஆஃப் என்ன வரும் 0 டு b இந்த 2 தான் எடுக்கணும் ஏன்னா நம்ம x ஈக்குவல் டு a எடுத்து பண்றோம் சோ இன்டகிரேஷன் போடும்போது 0 டு b வச்சுதான் இன்டகிரேஷன் போடணும் 0 டு b இப்ப இந்த x இருக்கிற இடத்துல நம்ம என்ன போட போறோம் x ஸ்கொயர்டு
எக்ஸுக்கு பதிலா நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ண போறோம் ஏ. சோ எக்ஸுக்கு பதிலா ஏ ஸ்கொயர், இங்க ஏ போட்டுட்டு ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். டிஎக்ஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா 0. இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க, இந்த 2 அப்படியே போட்டாச்சு. எக்ஸுக்கு பதிலா என்ன போட போறோம் ஏ, அப்புறம் இந்த ஒய் அப்படியே போடுங்க dy. அவ்வளவுதான். ஓகேவா? என்ன எடுக்கணும் இங்க எக்ஸ், நம்ம எக்ஸ் அச்சுல எடுக்கிறதுனால ஃபர்ஸ்ட் உள்ள வேல்யூ எடுக்காம இன்டகிரேஷன்ல செகண்ட் உள்ள பார்ட் எடுக்கிறோம். 0 to b, எக்ஸுக்கு பதிலா a அப்ளை பண்றோம், dxக்கு பதிலா 0 அப்ளை பண்றோம். புரிஞ்சதா? அவ்வளவுதான். அப்புறம் இன்டகிரேஷன் ஆஃப் 0 to b. இப்ப இந்த டேர்ம் 0 into 0 0 ஆயிரும். சோ -2ay dy மட்டும்தான் இருக்கும். இப்ப dy வச்சு y நம்ம என்ன பண்ண போறோம் இன்டகிரேட் பண்ண போறோம். இன்டகிரேஷன் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த -2a அப்படியே வச்சுக்கோங்க. இதை வச்சு இன்டகிரேட் பண்ணும்போது y ஸ்கொயர் டிவைடட் பை 2 வரும். லிமிட் என்னது 0 to b, 0 to b. இதுக்குள்ள ஃபார்முலா எல்லாம் புரியலன்னா நான் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரத்துல எல்லா ஃபார்முலாவும் கிளியரா சொல்லியிருப்பேன். சேமஸ் அதே மாதிரிதான் இருக்கும் இன்டகிரேஷன் டிஃபரன்சியேஷன். சோ அந்த ஃபார்முலாவை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. புரியலன்னா இன்னும் புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க. 0 to b. ஓகேவா? இப்ப இந்த y இருக்கிற இடத்துல நம்ம b அப்ளை பண்ண போறோம். -2a இந்த y எடுத்துட்டு நம்ம b போட்டோம்னா, ஏன்னா இங்க dy வச்சு பண்ணிருக்கனால நம்ம b y அதாவது YH. சோ இந்த YH தான் வச்சு எடுத்துக்கோம். சோ yக்கு பதிலா நம்ம b போட போறோம். ஓகேவா? இப்போ yக்கு பதிலா b போட்டோம்னா என்ன ஆகும், -2a இந்த yக்கு பதிலா b போட்டோம்னா b ஸ்கொயர் டிவைடட் பை 2 கிடைக்கும். இந்த 0 லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் ஃபுல்லா 0 ஆயிரும். இங்க 0 போட்டோம்னா 0 into anything 0. சோ இங்க 0 நான் போடல, அப்படியே விட்டுட்டேன். சோ இந்த 2க்கும் 2க்கும் கேன்சல் ஆகி ஆன்சர் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, -ab ஸ்கொயர். அவ்வளவுதான். இதான் வந்து along AB. நெக்ஸ்ட் along BC. along BCங்கும் போது இப்ப இந்த பாயிண்ட்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஸ்டெப் கண்டுபிடிச்சிட்டோம் ரெக்டாங்கிள். செகண்ட் என்ன பண்ண போறோம், இந்த ஸ்டெப் கண்டுபிடிக்க போறோம். இந்த மேல உள்ள ஸ்டெப் கண்டுபிடிக்க போறோம். மேல உள்ள ஸ்டெப்னா என்ன, இது என்னது, இந்த பாயிண்ட் y equal to b. இது என்னது, y equal to b. ஓகேவா? along BC ல நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், y equal to b. வழக்கம் போல இதை எப்படி மாத்திக்கணும், dy equal to மாத்திக்கணும். dyங்கிறது டிஃபரன்சியேட் பண்ணும்போது என்ன ஆகும், கான்ஸ்டன்ட் வேல்யூ 0 ஆயிரும். dy equal to 0. பாயிண்ட்ஸ் என்னென்ன பாயிண்ட்ஸ் இந்த இருக்கு, இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ். சோ ab and -ab. இது b ன்னு எடுத்துக்கலாம், இத c ன்னு எடுத்துக்கிடுவோம். சரியா? b is equal to ab, c is equal to -ab, a, b. ஓகேவா? இப்ப இன்டகிரேஷன் ஆஃப் bc f vector dot dr இன்டகிரேஷன் ஆஃப் bc. இப்ப f வெக்டர் நம்ம இங்க என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், இந்த ஈக்குவேஷன் ஆல்ரெடி அதே மாதிரி தான் வரும். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்கும், இதுதான் கிடைக்கும். சோ டைரக்டா எல்லா சம்லையும் நீங்க இதையே எழுதிக்கலாம். இல்லனா இந்த ஸ்டெப் செஞ்சு இந்த ஸ்டெப் பண்ணணும். ஓகேவா? இப்ப என்னது, x ஸ்கொயர் y ஸ்கொயர் dx -2xy dy. சோ x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் dx, x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் dx -2xy dy ன்னு வந்துருச்சு. இப்ப இன்டகிரேஷன் கொடுங்க. இப்ப BC நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, இப்போ y ஆக்சிஸ் வந்துருச்சு. y வரும்போது இந்த b டேர்ம் மட்டும் விட்டுறணும். y இந்த டேர்ம் bb. சோ இத மட்டும் விட்டுட்டு இந்த ரெண்டுல இருந்து நம்ம எடுத்து எழுதணும் இன்டகிரேஷன். ஓகேவா? இந்த இன்டகிரலுக்கு என்ன எடுக்கணும், yங்கிறத விட்டுட்டு இதுல எழுதுற லிமிட் எப்படி இருக்கணும், xல உள்ள லிமிட்டா இருக்கணும். சோ a மைனஸ் a. சோ என்ன எழுத போறோம், பிளஸ் a மைனஸ் a. ஓகேவா? x ஸ்கொயர்டு. இப்போ yக்கு பதிலா என்ன போட போறோம், b போட போறோம். b அப்புறம் இங்க வந்து y dyங்கிறது என்னது 0. சோ இந்த டேர்மே 0 ஆயிருமா. சோ அவ்வளவுதான், இந்த dx ஓட முடிஞ்சிச்சு. இன்டகிரல் ஆஃப் பிளஸ் a to மைனஸ் a x ஸ்கொயர்டு. இது வந்து b மாறிடுச்சு. ஓகேவா? yங்கிறது b ஸ்கொயர்டு. ஓகேவா? b ஸ்கொயர்டு இந்த dx அப்படியே போட்டாச்சு. இங்க dyக்கு பதிலா நம்ம 0 போட்டனால இந்த டேர்மே 0 ஆயிரும். சோ இவ்வளவு மட்டும் தான் இருக்கும். ஓகே, இப்ப பாருங்க, a2 மைனஸ் a x ஸ்கொயர்டு b ஸ்கொயர்டு dx மட்டும் இருக்கு. இப்ப இந்த dx வச்சு உள்ள என்ன பண்ண போறோம், டிஃபரன்சியேட் பண்ண போறோம். அப்ப என்ன ஆகும், இது x வச்சு பண்ணும்போது என்ன ஆகும், x3 டிவைடட் பை 3 ஆயிரும். தென் பிளஸ் இது b ஸ்கொயர்டு, உள்ள வந்து ஒண்ணுமே இல்ல. சோ x ஆட் ஆயிடும், b ஸ்கொயர்டு x ன்னு வந்துரும். இது வந்து a2 மைனஸ் a. ஓகேவா? இப்ப x இருக்கிற இடத்துல என்ன போட போறோம், மைனஸ் a அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இங்க x கியூபுக்கு பதிலா என்ன எழுத போறோம், -a கியூப்னு எழுதிடுவோம் 3. அதே மாதிரி
இங்க மைனஸ் ஏ இருக்கு. எக்ஸுக்கு பதிலா என்ன போட போறோம், மைனஸ் ஏ போட்டோம்னா மைனஸ் ஏ பி ஸ்கொயர்னு வருமா, மைனஸ் ஏ பி ஸ்கொயர் அதாவது பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ. அடுத்து அப்பர் லிமிட் அப்ளை பண்ணணும். லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது என்ன போடணும், மைனஸ் மைனஸ் போட்டு இந்த இதுல ஏ அப்ளை பண்ணும்போது ஏ கியூப் டிவைடட் பை 3, ஏ கியூப் டிவைடட் பை 3 பிளஸ் இங்க பி ஸ்கொயர் எக்ஸுக்கு பதிலா ஏ போட்டோம்னா பி ஸ்கொயர்டு ஏ. ஓகேவா, அவ்வளவுதான். இப்ப இந்த மைனஸ் ஏ கியூப் பை 3 இங்க என்ன இருக்கு, ஏ கியூப் பை 3. இத வெளியில எடுத்தோம்னா மைனஸ் ஏ கியூப் பை 3. சோ மைனஸ் ஏ கியூப் பை 3 மைனஸ் ஏ கியூப் பை 3 னா மைனஸ் 2a கியூப் டிவைடட் பை 3 வந்துரும். இங்க மைனஸ் பி ஸ்கொயர் ஏ இருக்கு, இங்க பிளஸ் பி ஸ்கொயர் இருக்கு. வெளியில எடுத்தோம்னா மைனஸ் பி ஸ்கொயர், இது என்ன ஆயிரும் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ, இங்க ஒரு மைனஸ் பி ஸ்கொயர் ஏ. அப்ப 2a b ஸ்கொயர். ஓகேவா, 2a b ஸ்கொயர்னு வந்துரும். ஓகேவா, அல்லது பி ஸ்கொயர் ஏ எப்படினாலும் எழுதிக்கோங்க. இதுதான் வந்து இன்னொரு ஆன்சர். ஓகேவா, அடுத்து அலாங் சிடி. ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிச்சோம், செகண்ட் இது கண்டுபிடிச்சோம், தேர்டு இந்த லைன். இந்த லைன்ங்கிறது என்னது, இது எக்ஸ் மைனஸ் ஏ, இந்த லைன் என்னது எக்ஸ் சாரி இது எக்ஸ் பிளஸ் ஏ, இந்த லைன் என்னது எக்ஸ், அப்படியே ஆப்போசிட்ல உள்ளது எக்ஸ் மைனஸ் ஏ. ஓகேவா, இது மைனஸ் மைனஸ், இந்த லைன் வந்து எக்ஸ் மைனஸ் ஏ. சோ இப்ப இது கண்டுபிடிக்க போறோம். அப்ப அலாங் சிடிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், எக்ஸ் மைனஸ் ஏ. வழக்கம் போல இதை டிஎக்ஸா மாத்தும் போது இது கான்ஸ்டன்ட் வேல்யூ, சோ 0 வந்துரும். பாயிண்ட்ஸ் என்னதான் இருக்கும், இந்த உள்ளதும் பாயிண்ட்ஸா வரும். சி என்னதான் போடலாம் நம்ம, மைனஸ் ஏ கமா பி மைனஸ் ஏ கமா 0. ஓகேவா, இப்ப இன்டெகிரல் ஆஃப் சிடி எஃப் வெக்டர் டாட் டி வெக்டர் இன்டெகிரல் ஆஃப் சிடி, இது வந்து சம்மு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ் மைனஸ் 2xy dy. இப்ப இன்டகிரேஷன் எப்படி பண்ணுவோம், இங்க எக்ஸ் இருக்கு. சோ எக்ஸ் என்னது, இதுதான் எக்ஸ் சேமா இருக்கா. இந்த ரெண்டை விட்டுட்டு நம்ம என்ன இன்டகிரேஷனுக்கு என்ன எடுப்போம், லிமிட் இந்த இருக்கிற ரெண்ட லிமிட்டா எடுப்போம். b to 0. ஓகேவா, கீழே b மேல 0. சோ b to 0. ஓகேவா, இப்ப எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலா என்ன போட போறோம், எக்ஸுக்கு பதிலா மைனஸ் ஏ போட போறோம். சோ மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய்க்கு பதிலா என்ன போட போறோம், ஒய் அப்படியே தான் எழுதுவோம். பிளஸ் டிஎக்ஸ்க்கு என்ன போட போறோம், 0. இந்த டேர்ம் 0 பிளஸ் இந்த டேர்ம் 0. சோ மைனஸ் இங்க வரும், இந்த மைனஸ் சிம்பிள் அப்படியே போடுங்க. இங்க இருந்து மைனஸ் ஏ இருக்கு, இந்த இடத்துல மைனஸ் ஏ இருக்கனால இந்த மைனஸும் இங்க உள்ள மைனஸ் ஏவும் சேர்ந்து இங்க நம்ம பிளஸ் ஆக்கிடலாம். பிளஸ் 2ay dx 2ay dx. ஓகேவா, இது 0 into anything 0. சோ இந்த டேர்ம் முடிஞ்சது. சோ இன்டகிரல் ஆஃப் b to 0 இந்த 2ay dy அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்ப இன்டகிரேட் பண்ண போறோம். இப்ப y வச்சு நம்ம பண்ணும்போது என்ன ஆகும், இந்த 2a அப்படியே வச்சுக்கோங்க. y dy என்ன ஆகும், y ஸ்கொயர் டிவைடட் பை 2 வந்துரும். ஓகேவா, y ஸ்கொயர் டிவைடட் பை 2. இன்டகிரேஷன் என்னது, லிமிட் என்னது b to 0. ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுவோம். அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், இங்க 0 போடும்போது என்ன ஆகும், இந்த டேர்ம் ஃபுல்லா 0 ஆயிரும். அடுத்து என்ன பண்ணுவோம், b லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுவோம், கவனமா எழுதணும். இதுல வந்து மைனஸ் வரும். லோவர் லிமிட் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், மைனஸ் போட்டுட்டு தான் அடுத்து எழுதணும். ஓகேவா, மைனஸ் போட்டுட்டு b இதுல போடுவோம். ஓகேவா, yக்கு பதிலா b போடுவோம். 2a b ஸ்கொயர் டிவைடட் பை 2. சோ ஆன்சர் இங்க 2 கேன்சல் ஆகி மைனஸ் ab ஸ்கொயர். ஆன்சர் என்னது, மைனஸ் ab ஸ்கொயர். இது வந்து cd. ஓகேவா, அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இங்க அடுத்து உள்ள இது கண்டுபிடிக்கணும். இந்த லைன், இந்த ஒரு லைன் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. ஓகேவா, இப்ப அடுத்து பாருங்க, அலாங் DAக்கு வந்து எனது y ஈக்குவல் டு இந்த லைன், இந்த கடைசி லைன் தான் அலாங் DA. சோ எந்த பாயிண்ட்ஸ், இந்த ஒரு பாயிண்ட்ஸும் இந்த ஒரு பாயிண்ட்ஸும் வரும். ஓகேவா, இது வந்து y ஈக்குவல் டு 0. இந்த லைன் என்னது, y ஈக்குவல் டு 0. சோ y ஈக்குவல் டு 0. அப்ப dy என்னதான் இருக்கும், 0வா இருக்கும். பாயிண்ட்ஸ் என்னது, இந்த ஒரு பாயிண்ட்ஸ் இந்த ஒரு பாயிண்ட்ஸ். dA நம்ம வச்சுக்கனால இதை dன்னு வச்சுக்கலாம். மைனஸ் a to 0. இது வந்து ஏன்னு வச்சுக்கோங்க. சரியா, a to 0. இப்ப இன்டகிரல் ஆஃப் d to a னா f வெக்டர் dr இன்டகிரல் ஆஃப் dA அந்த f வெக்டருக்குள்ள இதை எழுதிக்கோங்க. x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் dx மைனஸ் 2xy dy. இது கொஸ்டின்ல உள்ளதை நம்ம கன்வெர்ட் பண்ணி கண்டுபிடிச்சது. அடுத்து இன்டகிரல் ஆஃப் என்ன சொல்லியிருக்கேன், yல என்ன இருக்கு, 0 இருக்கு. சோ இந்த இதை விட்டுட்டு என்னதை லிமிட்டா எடுக்கணும், இங்க உள்ள இந்த இதை தான் லிமிட்டா எடுக்கணும். சோ மைனஸ் a to a. சோ மைனஸ் a to a போட்டுக்கோங்க. இப்ப என்னது, y வந்து 0 ஆயிடுச்சு, இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சு. சோ எக்ஸ் ஸ்கொயர் dx மட்டும் இருக்கும். மைனஸ் இங்க என்னது, dyயும் 0. சோ இது ஃபுல்லாமே 0 ஆயிரும் டோட்டலா. ஓகேவா, இங்க பிளஸ் கிட்ட இருக்கனால இது மட்டும் தான் 0 ஆகும். இப்ப பேலன்ஸ் எக்ஸ் ஸ்கொயரும் dxும் இருக்கும். இதுல வந்து dy அப்ப டோட்டலா இன்ட்டு 0 இன்ட்டு எனிதிங் 0. இந்த டேர்ம் ஃபுல்லா 0 ஆயிரும். ஓகேவா, இப்போ வந்துட்டு
இது எக்ஸ் ஸ்கொயர் dx வச்சு எக்ஸ் ஸ்கொயர் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும், இன்டகிரேட் பண்ணும்போது என்ன ஆகும், எக்ஸ் இஸ் கியூப் டிவைடட் பை 3 வரும். -a2 லிமிட் என்னது -a to a வரும். சோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், அப்பர் லிமிட் அப்ளை பண்ண போறோம். அப்பர் லிமிட் என்னது a, எக்ஸ்க்கு பதிலா a போட்டோம்னா a கியூப் டிவைடட் பை 3. அப்புறம் லோவர் லிமிட் அப்ளை பண்ணும்போது என்ன செய்வோம், மைனஸ் சிம்பிள் போடுவோம். அப்புறம் என்ன செய்ய போறோம், -aங்கறதை இதுல அப்ளை பண்ண போறோம். -a கியூப் டிவைடட் பை 3 வரும். சோ இந்த மைனஸும் இங்க உள்ள மைனஸும் சேர்ந்து என்ன ஆகும், பிளஸ் ஆயிரும். ஓகேவா, a கியூப் டிவைடட் பை 3 பிளஸ் a கியூப் டிவைடட் பை 3 னா என்ன ஆகும், இது என்ன ஆகும், a கியூப் டிவைடட் பை 3 பிளஸ் a கியூப் டிவைடட் பை 3 வந்துரும். சோ என்ன ஆகும், இங்க 2a கியூப் டிவைடட் பை 3 வந்துரும். ஓகேவா, அவ்வளவுதான். இப்ப இன்டகிரேஷன் ஆஃப் க்ளோஸ்ட் லூப் abcd f vector dot dr is equal to ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது. இது வந்து ab குள்ள ஆன்சர் பிளஸ் bc பிளஸ் cd பிளஸ் da. ஓகேவா, இப்ப எல்லா ஆன்சரும் எழுதுங்க. மைனஸ் ab ஸ்கொயர் மைனஸ் 2a கியூப் 3 மைனஸ் 2a ஸ்கொயர்ங்கிறது வந்து bc குள்ள ஆன்சர். cd க்கு வந்து என்ன கண்டுபிடிச்சோம், மைனஸ் abcd கண்டுபிடிச்சோம். ab ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம். da க்கு என்ன கண்டுபிடிச்சோம், 2a கியூப் டிவைடட் பை 3 கண்டுபிடிச்சிருக்கோம். அவ்வளவுதான். இப்போ வந்து இந்த மைனஸ் 2a கியூப் டிவைடட் பை 3யும் இந்த பிளஸ் 2a கியூப் டிவைடட் பை 3யும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்கும், இந்த ஒன்னு இந்த ஒன்னு இந்த ஒன்னு இருக்கும். சோ மைனஸ் ab ஸ்கொயர்னா என்னது, 2 மைனஸ் 2ab ஸ்கொயர். அதேதான் இங்கேயும் ab ஸ்கொயர் தான் இருக்கு. சோ மைனஸ் இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ். அப்ப எத்தனை மைனஸ், இது ஒரு 2 இது ஒரு 3 இது ஒன்னு 4. சரியா, மைனஸ் 4ab ஸ்கொயர். சோ என்ன இருக்கும், மைனஸ் 4ab ஸ்கொயர். இதான் வந்து LHS. அவ்வளவுதான், LHS கண்டுபிடிச்சாச்சு. RHS இதை விட ரொம்ப சிம்பிள். ஓகேவா, கர்ல் எஃப், இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரியணும். இதுதான் கர்ல் எஃப். ஓகேவா, கர்ல் எஃப் இஸ் ஈக்குவல் டு டெல் இன்டு எஃப் வெக்டர். டெல் வெக்டர்னா ஆல்ரெடி நம்ம அந்த சம்லயும் டெல் வெக்டர் படிச்சிருக்கோம். சேம் ப்ராசஸ். I வெக்டர் டோ பை டோ எக்ஸ் பிளஸ் ஜே வெக்டர் டோ பை டோ ஒய் பிளஸ் கே வெக்டர் டோ பை டோ ஜெட் இன்டு எஃப் வெக்டர் ஆல்ரெடி நம்மளுக்கு சம்ல கொடுத்திருக்காங்க கிவன். ஓகேவா, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஐ வெக்டர் மைனஸ் 2xy ஜே வெக்டர். இதான் நம்மளுக்கு சம்ல கொடுத்திருக்காங்க எஃப் வெக்டர். ஓகே, இப்ப ரெண்டையும் எழுதிட்டாச்சு. இது ரெண்டையும் கிராஸ் பண்ணா கிடைக்கிறது வந்து கர்ல் எஃப். ஓகேவா, இப்ப இது எப்படி எழுத போறோம், ஐ வெக்டர் தனியா எழுதுங்க, ஜே தனியா எழுதுங்க, கே. இப்ப இந்த இதுல ஐ ஜே கேங்கிறது எழுதியாச்சு. அப்புறம் dx dy dz dx dy dz. அப்புறம் இங்க ஐ கிட்ட இருக்கிறது இது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இங்க ஜே கிட்ட இருக்கிறத ஜேக்கு நேரம் எழுதுங்க, மைனஸ் 2xy. இப்ப இதுல கேல ஒண்ணுமே இல்ல. சோ என்ன எழுதிக்கலாம், 0. அவ்வளவுதான். இப்ப ரொம்ப சிம்பிள். ஐ வெக்டர் எடுத்துக்கோங்க. இப்ப இந்த ஐ வெக்டர் எடுக்கும் போது இந்த லைனையும் இந்த லைனை கட் பண்ணிடுவாங்க, இந்த லைனை கட் பண்ணிட்டு இந்த பேலன்ஸ் உள்ளதை மட்டும் நம்ம இன்ட்டு பண்ணுவோம். ஆல்ரெடி நிறைய சம்ல பாத்திருக்கோம். சோ இதை எப்படி எழுதுவோம், டோ பை டோ ஒய் இன்ட்டு 0, டோ பை டோ ஒய் இன்ட்டு 0. அப்புறம் இந்த லிமிட் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு மைனஸ் வரும். ஓகேவா, எப்பயுமே இப்படி கிராஸ் பண்ணும்போது ஒரு மைனஸ் வரும். டோ பை டோ ஜெட் மைனஸ் 2xy. இது ரெண்டையும் கிராஸ் பண்ணுவோம். ஓகேவா, டோ பை டோ ஒய் இன்ட்டு 0, டோ பை டோ மைனஸ் போட்டுட்டு டோ பை டோ ஜெட் இன்ட்டு மைனஸ் 2xy. இதுதான் ஐ வெக்டர். அடுத்து செகண்ட் லிமிட் அப்ளை பண்ணும்போது என்ன போடணும், மைனஸ் போடணும். ஓகேவா, மைனஸ் ஜே வெக்டர். இந்த ஜே வெக்டர் வரும்போது இது க்ளோஸ் ஆகும், இது க்ளோஸ் ஆகும். சோ இப்ப இங்கிட்டு கம்பைன் பண்ணுங்க. டி டோ பை டோ எக்ஸ் 0, டோ பை டோ எக்ஸ் 0. அடுத்து இந்த கிராஸ் வரும்போது என்ன பண்ணணும், மைனஸ் இங்க. ஓகேவா, இந்த இது டோ பை டோ இஜெட் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஓகேவா, டோ பை டோ இஜெட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் போட்டாச்சு. அடுத்து பிளஸ் கே வெக்டர் போடும்போது என்ன ஆகும், இந்த லைன் ஃபுல்லா க்ளோஸ் ஆகும். அப்ப இந்த இது மட்டும் கிடைக்கும். சோ டோ பை டோ எக்ஸ் மைனஸ் டோ பை டோ எக்ஸ் மைனஸ் 2xy. இது வந்து இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் மைனஸ் 2xy. அப்புறம் என்ன போடணும், மைனஸ் போட்டுட்டு டோ பை டோ ஒய் எக்ஸ் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேவா, டோ பை டோ ஒய் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். அவ்வளவுதான். ஓகேவா, இப்ப இதுல 0 இருக்கு. 0 இன்ட்டு எனிதிங் 0. அப்ப இந்த டேர்ம் 0. அடுத்து இஜெட், இங்க இஜெட் டேர்ம் இருக்கா, டோ பை டோ இஜெட் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த டேர்ம் 0 ஆயிரும், கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகேவா, இது 0 இன்ட்டு எனிதிங் 0. இப்ப இஜெட் இங்க எக்ஸ் பிளஸ் ஒய் ஸ்கொயர் தான் இருக்கு, இஜெட் இல்ல, இதுவும் 0 ஆயிரும் இந்த டேர்ம். சோ இந்த டேர்ம் ஃபுல்லா காலி. ஐ வெக்டர் ஜே வெக்டர் ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே 0. அடுத்து கே வெக்டர் இருக்கு வாங்க. கே வெக்டர்ல டோ பை டோ எக்ஸ்னா 2xy இருக்கு. சோ எக்ஸ் வச்சு நம்ம பண்ணலாம். எக்ஸ் வச்சு நம்ம
டிஃபரன்சியேட் பண்ணும்போது அதெல்லாம் இன்டகிரேட் பண்ணோம். இது என்ன பண்ண போறோம், டிஃபரன்சியேட் பண்ண போறோம். டிஃபரன்சியேட் பண்ணும்போது என்ன ஆகும், எக்ஸோட வேல்யூ என்னது 1. ஓகேவா, எக்ஸோட வேல்யூ என்னது 1. சோ -2y வரும். ஓகேவா, d by dx ஃபார்முலா. ஓகேவா, அப்ப -2y வரும். x வந்து 1 ஆயிரும். சோ -2y. அடுத்து இந்த மைனஸ் சிம்பிளை போட்டுக்கணும், மறந்துடக்கூடாது இந்த மைனஸ் சிம்பிளை. அடுத்து y, இங்க y வச்சு பண்ணும்போது என்ன ஆகும், இந்த x ஸ்கொயர்டு இருக்கு, கான்ஸ்டன்ட் வேல்யூ. சோ என்ன ஆயிரும், டிஃபரன்சியேட் பண்ணும்போது 0 ஆயிரும். இது என்னது, y ஸ்கொயர்டு இருக்கு, அப்ப அது என்னது ஆகும், 2y ஆயிரும். ஓகேவா, அப்ப இங்க என்ன வரும், 2y. அவ்வளவுதான். ஃபைனலா இப்ப என்ன வரும், k வெக்டர் வந்து என்ன ஆகும், -2y -2y னா -4y இந்த k வெக்டர். அவ்வளவுதான். கர்ல் f என்னது -4y k வெக்டர். அவ்வளவுதான், முடிஞ்சது. ஓகேவா, இப்ப அந்த கர்ல் வெக்டரை கொண்டு RHS ல நம்ம அப்ளை பண்ண போறோம். since surface ABCD lying in xy ஆக்சிஸ்ல தான் இருக்கு. சோ இட் மஸ்ட் பி ப்ரொஜெக்டட். அதாவது நம்ம இப்ப வந்து எக்ஸையும் ஒய்யையும் வச்சுதான் நம்ம இந்த இதை வந்து பண்ணோம். இந்த அவங்க கொடுத்திருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி நம்ம பண்ணிருக்கோம். ஓகேவா, அப்ப டிஎஸ்ங்கிறது என்னது, எக்ஸ் ஒய்ய வச்சுதான் நம்ம மார்க் பண்ணி பண்ணிருக்கோம். dx என்னது, அப்ப xy ல தான் இருக்குது dx ஆக்சுவலா. அப்ப என்ன எழுதுவோம், ds ஈக்குவல் டு dx dy. இதுதான் வந்து இப்ப நம்ம எழுத வேண்டிய இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஓகேவா, ds வந்து dx dy இருந்தால் n கேப் என்னதான் இருக்கும், x இருக்கக்கூடாது y இருக்கக்கூடாது, அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிறதா n கேப் z. ஓகேவா, புரியுதா உங்களுக்கு, இஜெட்ங்கிறது எதை பாயிண்ட் அவுட் பண்ணுது, dxங்கிறது எதை பாயிண்ட் அவுட் பண்ணுது, k வெக்டர். ஓகேவா, dxங்கிறது எதை பாயிண்ட் அவுட் பண்ணும், I வெக்டர். எக்ஸ்ங்கிறது எதை பாயிண்ட் அவுட் பண்ணும், I வெக்டர். ஒய்ங்கிறது எதை பாயிண்ட் அவுட் பண்ணும், J வெக்டர். அதே இது வித்தியாசமா இருக்கிற இஜெட் எதை பாயிண்ட் அவுட் பண்ணும், k வெக்டர். அவ்வளவுதான். ஓகேவா, இது என்ன ஃபார்மட்ல இருக்கு, dx dy இருக்கிற ஃபார்மட்டை நம்ம என்னது ds ன்னு எடுத்துக்கணும். s பிளேன் கொடுத்திருக்க s. ஓகேவா, அந்த s பிளேன்ல என்னென்ன ஆக்சிஸ் இருக்கு, xy. சோ நம்ம x y மட்டும் தான் எழுத முடியும். ஓகேவா, அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறது தான் n கேப். அது என்னதுல இருக்கு, dx dy னா ஆப்போசிட்டா இருக்கிறது என்னது, dz. dz எதை வச்சு நம்ம மென்ஷன் பண்ணுவோம், k வெக்டர். சோ n கேப்ஸ் ஈக்குவல் டு k வெக்டர். சோ என்ன எழுதலாம், n கேப் வந்து k வெக்டர் அல்லது k கேப்னு எழுதலாம். ஓகேவா, ds ஃபார்முலா இது, dx dy டிவைடட் பை n கேப் k. இது ரெண்டுமே ஆன்சர் என்னது, ஒரே தான், 1. இது வந்து k கேப், n க்கு பதிலா k போட்டோம்னா k டாட் k தான், ஆன்சர் வந்து 1 தான். ஓகேவா, இது dx dy. ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கிற மாதிரி ஃபார்முலா மூலமா நீங்க அப்ளை பண்ணி பாத்துக்கணும். ஓகேவா, ஆன்சர் கரெக்டா. RHS ஜஸ்ட் மெயின் ஆனது இது 1 தான். ஓகே, ds வந்து இது ஒரே செட்ல இருக்கனால நம்ம xy ன்னு எழுதுவோம். ds இப்படி இருக்கனால nங்கிறது k வெக்டரா தான் இருக்கும். ஓகே, புரியலைன்னா காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் பாருங்க, அதுல நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்லி இருந்திருப்போம், அந்த டேபிள் மாதிரி போட்டு சொல்லியிருப்போம். n கேப் வந்து இப்படி இருக்கும்போது இப்படிதான் இருக்கும் ds அப்படின்னு சொல்லி. சரியா, இதே இது ds ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு dy dz இருந்துச்சுன்னா உங்களுக்கு n கேப் என்னவா இருக்கும், I வெக்டரா இருக்கும். ஏன்னா x தான் தேவை, dx தான் பேலன்ஸ் இல்லாம இருக்கு. சோ அப்ப I வெக்டரா இருக்கும். அதே இது ds ஓடது வந்து dz dx இருந்துச்சுன்னா உங்களுக்கு n கேப் என்னவா இருக்கும், j வெக்டரா இருக்கும். ஏன்னா அங்க y இல்ல. சோ j வெக்டர். அப்படியே ஆப்போசிட்ல உள்ள அந்த ஒரு இதுதான் வந்து n கேப்பா இருக்கும். ஓகேவா, சோ இப்ப வந்து புரிஞ்சிருச்சா உங்களுக்கு இது. இப்ப RHS போயிடலாம். இன்டெகிரல் ஆஃப் ABCD கர்ல் f வெக்டர் n கேப் ds ஈக்குவல் டு கர்ல் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா, -4y k வெக்டர் டாட் n கேப் ds என்னது dx dy, n என்னது k வெக்டர் dx dy. அதேதான் -4y k வெக்டர். இன்டெகிரல் ஆஃப் -4y இந்த k-வும் இந்த k டாட் k னா என்னது, ஆன்சர் வந்து 1. சோ 1 போட்டாலும் 1 தான், போடாட்டினாலும் 1 தான். dx dy அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்து கிவன் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, x ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் a, y ஈக்குவல் டு 0, y ஈக்குவல் டு b கொடுத்திருக்காங்க. ஓகேவா, இப்போ வந்துட்டு உங்களுக்கு எக்ஸும் ஒய்யும் கொடுத்துட்டாங்க, எக்ஸ் ஒய். சோ அதைத்தான் இங்க எழுதியிருக்கோம். இப்ப எக்ஸ் ஒய் உங்களுக்கு என்னது, இது வந்து 0ன்னு வச்சிருக்கோம். எக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க, a டு a. b உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, b கொடுத்திருக்காங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ன எழுத போறோம், இந்த ரெண்டு இன்டகிரேஷன் அப்படியே எழுதிக்கோங்க. -4y எழுதிக்கோங்க, dx dy எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன இருக்கு, x இருக்கு. இங்க என்ன
கொடுக்குறாங்களோ அதைத்தான் இந்த இதுல எழுதணும் இன்டகிரேஷன்ல. இந்த dyங்கிறது ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டத்தான் இன்டகிரேட் பண்ணுவோம், அதுக்கடுத்து இந்த ரெண்ட பண்ணுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எக்ஸ், எக்ஸ்ல என்ன இருக்கு பிளஸ் ஆர் மைனஸ் ஏ. ஓகேவா? மைனஸ் ஏ இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, மைனஸ் ஏ டு ஏ, மைனஸ் ஏ டு ஏ. ஓகேவா? அதுக்கடுத்து dyங்கிறது உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 0 to b, 0 to b. அவ்வளவுதான். ஓகேவா? சிம்பிளா என்ன எழுதிடலாம் 0 to b. இது ஆக்சிஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மைனஸ் ஏ டு ஏ, இது 0 to b. ஓகேவா? அவ்வளவுதான், 0 to b எழுதியாச்சு. இது ஏன் இங்க எழுதுறோம் dx, இங்க எழுதாம, ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்ம் தான் எடுத்து நம்ம இன்டகிரேட் பண்ணுவோம். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் இன்டகிரல் ஆஃப் 0 to b, ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்ம் எடுத்து இன்டகிரேட் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த மைனஸ் 4y அப்படியே ஒரு இன்டகிரேஷன் பண்ணும்போது dxங்கிறது என்ன ஆகும் x ஆகும், ஒரு x இங்க ஆட் ஆகும். சோ x அப்படியே போட்டாச்சு. என்ன லிமிட் மைனஸ் ஏ டு ஏ dy, இன்டகிரேஷன் ஆஃப் 0 to b மைனஸ் 4y அப்படியே வச்சுக்கோங்க. இங்க a போடும்போது xக்கு பதிலா a போடும்போது a போடுங்க. அப்புறம் என்ன அப்பர் லிமிட் அப்ளை பண்ண பிறகு லோவர் லிமிட் அப்ளை பண்ணும்போது என்ன போடணும் மைனஸ் போடணும். ஓகேவா? அந்த 4 மைனஸ் 4y அப்படியே வச்சாச்சு, a எழுதியாச்சு. இப்ப அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது லோவர் லிமிட் அப்ளை பண்ணும்போது என்ன போடணும் மைனஸ் போடணும், மைனஸ். அதுக்கடுத்து இந்த மைனஸ் ஏவை எக்ஸுக்கு பதிலா அப்ளை பண்ணும்போது மைனஸ் ஏ வந்துரும், இந்த dy அப்படியே வந்துரும். அப்புறம் இன்டகிரல் ஆஃப் 0 to b மைனஸ் 4y, அப்புறம் a மைனஸ் மைனஸ் மைனஸ்னா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், அப்ப a பிளஸ் a, சோ a பிளஸ் a வந்துருமா, a பிளஸ் a னா 2a dy. அடுத்து இன்டகிரல் ஆஃப் 0 to b, இது இன்டு பண்ணுங்க, 4 into 2 னா மைனஸ் 8ay dy. ஓகேவா? இப்ப இந்த மைனஸ் 8a வை இங்க தனியா வச்சுக்கோங்க. இன்டகிரேஷன் ஆஃப் 0 to b y dy ன்னு வருது. அப்ப dy வச்சு y இன்டகிரேட் பண்ணும்போது என்ன வரும், y ஸ்கொயர் டிவைடட் பை 2 ன்னு வரும். ஓகேவா? மைனஸ் 8a அப்படியே வச்சுக்கோங்க. இன்டகிரேட் பண்ணும்போது என்ன வரும், y ஸ்கொயர் டிவைடட் பை 2 ன்னு வரும். லிமிட் என்னது 0 to b. ஓகேவா? அந்த மைனஸ் 8a அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப இதுல b அப்ளை பண்ணும்போது என்ன வரும், b ஸ்கொயர் டிவைடட் பை 2 ன்னு வரும். அப்புறம் மைனஸ் லோவர் லிமிட் அப்ளை பண்ண போறோம், 0 அப்ளை பண்ணும்போது 0 டிவைடட் பை எனிதிங் 0. சோ ஆன்சர் வந்து 0, இதுல 0 மைனஸ் 0. ஓகேவா? இப்ப அடுத்து இது ரெண்டையும் கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும், மைனஸ் 4ab ஸ்கொயர். ஆன்சர் என்னது RHS மைனஸ் 4ab ஸ்கொயர். LHS நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், இங்க இந்த இருக்கு மைனஸ் 4ab ஸ்கொயர். RHS என்னது மைனஸ் 4ab ஸ்கொயர். சோ LHS ஈக்குவல் டு RHS. அப்ப ஸ்டோக் தியரம் வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு, ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளவுதான். இதுல நம்ம நோட் பண்ண வேண்டியது இங்க உள்ள பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கரெக்டா இதுல எழுதணும். அதே மாதிரி இல்ல எக்ஸ் கொடுக்கும் போது நம்ம என்ன எழுதணும், இன்டகிரேஷன், இந்த இன்டகிரேஷன்ல உள்ள லிமிட் வந்து ஒய் ஆக்சிஸ்ல வர்ற மாதிரி எழுதணும். இப்ப இதுல வந்துட்டு சில இது வந்து இன்டகிரேஷன் பண்ற மாதிரி இருக்கும், சில இது வந்து டிஃபரன்சியேஷன் பண்ற மாதிரி இருக்கும். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சிட்டாலே நீங்க இந்த சம் வந்து ஈஸியா பண்ணிடலாம். ஓகேவா? இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.